அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒன்றுமில்லாதது போல, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்தது அப்படின்றது போல நீங்கள் நினைக்கலாம். முன்னால் என் வாழ்க்கை ரொம்ப மகிமையாக இருந்துச்சு, முன்னாடி என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். 4வது வசனத்தில் நீங்கள் பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு எதுவுமே சரியில்லை, என் வாழ்க்கையே சரியில்லை, என் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். நம்முடைய இன்றைக்கு மனசோர்வோடு பயங்கரமான குழப்பங்களோடு காணப்படும் போது, சூழ்நிலைகள் மாறினதாக காணப்படும் போது, ஆண்டவர் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆலயம் என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் எல்லாமே ஆலயம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தான் ஆலயமாக வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் மாறினது போல இருக்கிறதா? உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாதது போல இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கிறதை போல இருக்கிறதா? என்னுடைய முந்தின வாழ்க்கை போல என்னுடைய பிந்தின வாழ்க்கை இல்லை என்று நினைக்கிறீர்களா? இல்லை அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையை ஆண்டவர் பெரிதாயிருக்க செய்வார். உங்கள் முந்தின கடந்த கால வாழ்க்கை காட்டிலும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் பிரகாசமாயிருக்கும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. இதுவரை அவர்கள் அனுபவித்த காரியங்களை பார்க்கும்போது இன்றைக்கு இந்த வாழ்க்கை ஒன்றுமில்லாதது போல் அவர்களுக்கு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் மாறினது போல் இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் வாக்கு பண்ணுகிறீர், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொன்னீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிந்தின வாழ்க்கை முந்தின காலங்களை விட, கடந்த காலங்களை விட இனி வருகிற நாட்களிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாய் மாற்றி கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கசந்து போன காரியங்கள் உண்டு, மனம் பதறி பேசின காரியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய், உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாய் இருக்கும். உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவாராக. God bless you.